விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி. முதல்வர் விஜய் அறிவிப்பு. 14 லட்சம் பேர் பயன்பெறுவர். சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 20 வரை பெற்ற பயிர்க்கடனில் ரூபாய் 50,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பு. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் திங்கட்கிழமை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியா வில்சன் உள்ளிட்டோருடன் ஆய்வு செய்யப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 இட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் 45 முதல் 60 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் 1/5/2025 முதல் 25/2/2025 வரை பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ரூபாய் 50,000 வரை கடன் பெற்றுள்ள குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தொகையும் தள்ளுபடி செய்யப்படும். அதே கடன் தொகைக்கு சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். கடன் தொகை ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 வரை என்றால் குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 40,000 தள்ளுபடி. அதே கடன் தொகைக்கு சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 20,000 தள்ளுபடி செய்யப்படும். கடன் தொகைக்கு ரூபாய் 60,001 to 70,000 வரை, குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 30,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 15,000 தள்ளுபடி. கடன் தொகை ரூபாய் 70,001 80,000 வரை, குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 20,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. கடன் தொகை ரூபாய் 80,001 90,000 வரை, குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. கடன் தொகை ரூபாய் 90,000 1 லட்சம் வரை, குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. கடன் தொகை ரூபாய் 1 லட்சத்துக்கும் மேல் என்றால் குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகள் தலால் ரூபாய் 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 11,22,555 விவசாயிகள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ரூபாய் 2,044.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதென்ன? மகளிருக்கு ரூபாய் 2,500 உதவித்தொகை, 200 யூனிட் இலவச மின்சாரம், 6 சிலிண்டர்கள் இலவசம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள். அதில் பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் எனவும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்வு. லிட்டருக்கு ரூபாய் 2.70 அதிகரிப்பு. பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலை தொடர்ந்து 4வது முறையாக திங்கட்கிழமை உயர்த்தப்பட்டது. பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 2.61 அளவுக்கும், டீசல் லிட்டருக்கு ரூபாய் 2.71 அளவுக்கும் உயர்த்தப்பட்டது. இதன்படி கடந்த மே 15 முதல் 11 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஒட்டுமொத்தமாக ரூபாய் 7.50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை முன்னிருப்பதை விட 50%க்கும் மேல் அதிகரித்துள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்களில் 4வது முறை பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மே 15 லிட்டருக்கு தலா ரூபாய் 3 அளவுக்கு உயர்த்தின. வாகனங்களுக்கான அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு CNG விலை கிலோவுக்கு ரூபாய் 2 உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து வாகனங்களுக்கான CNG விலை 2வது முறையாக மே 14 கிலோவுக்கு ரூபாய் 1 அதிகரிக்கப்பட்டது. மே 19 பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசு வீதமும், டீசல் லிட்டருக்கு 91 காசு வீதமும் உயர்த்தப்பட்டது. மே 23 பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசு வீதமும், டீசல் லிட்டருக்கு 91 காசு வீதமும் உயர்த்தப்பட்டது. அதோடு வாகனங்களுக்கான அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு CNG விலை கிலோவுக்கு ரூபாய் 1 வீதம் உயர்த்தப்பட்டது. தற்போது பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக திங்கட்கிழமை உயர்த்தப்பட்டது. பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 2.61 அளவிலும், டீசல் லிட்டருக்கு ரூபாய் 2.71 அளவிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. பல நகரங்களில் ரூபாய் 100 கடந்த 1 லிட்டர் பெட்ரோல். இந்த விலை உயர்வு காரணமாக தலைநகர் டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 99.51 லிட்டருக்கு
ரூபாய் 102.12 உயர்ந்துள்ளது. டீசல் ரூபாய் 1 லிட்டருக்கு ரூபாய் 92.49 ரூபாய் 95.20 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 105.33 ரூபாய் 107.77 டீசல் 1 லிட்டர் ரூபாய் 97 ரூபாய் 95.55 உயர்ந்துள்ளது. முதல்வர் விஜயுடன் சௌமியா சுவாமிநாதன் குஷ்பு சந்திப்பு. முதல்வர் ஜோசப் விஜயுடன் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு ஆகியோர் சந்தித்து பேசினர். கடந்த மே 10 முதல்வராக விஜய் பதவியேற்ற முதல் வரை தொழிலதிபர்கள், வெளிநாட்டு உள்நாட்டு பெரு நிறுவனங்கள் உரிமையாளர்கள், தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் சங்கத்தினர், திரை பிரபலங்கள், திரைப்பட சங்கத்தினர் ஆகியோர் சந்தித்து தங்களது துறைகள் தொடர்பாக ஆலோசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வரை உலக சுகாதார நிபுணரும் விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் கூறினார். தொடர்ந்து அவர் வேளாண் துறை அமைச்சர் வினோத்தையும் சந்தித்தார். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் வெங்கட் சுப்பு, சென்னை ஹோட்டல்கள் சங்கத்தின் தலைவர் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர். தொடர்ந்து சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சார்பில் நடிகை குஷ்பு, முதல்வர் விஜய், திரை தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, முதல்வராக விஜயை பார்த்து உணர்வுபூர்வமாக இருந்தது. தமிழகத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் செய்வார். அதற்கான கால அவகாசத்தை அவருக்கு அளிக்க வேண்டும் என்றார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நாளை தொடக்கம். சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சேவை நாளை தொடங்கி வைக்கப்படுகிறது. முதல்வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரப்படை உருவாக்கப்படும் என்ற பிரச்சாரம் செய்தார். முதல்வராக அவர் கடந்த 10 பொறுப்பேற்ற போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் ஆணை உள்ளிட்ட 3 கோப்புகளில் கையொப்பமிட்டார். இதை செயல்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த படை முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக இந்த படையின் தலைமை ஆசிரியராக IG கே பவானீஸ்வரி கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார். இதில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார்கள் முதல் கட்டமாக நியமிக்கப்பட உள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு என தனியாக லோகோ, சீருடை ஆகியவை உருவாக்கப்பட்டு வருகிறது. தொடக்க விழா. இந்த அதிரடிப்படையின் தொடக்க விழா சென்னை எழும்பூர் ராஜ் ரத்தினா விளையாட்டரங்கில் மே 27 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமை வகிக்கிறார். தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலர் கே மணிவாசன், சட்டம் ஒழுங்கு DGP DS அன்பு, சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வைக்கின்றனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முதல்வர் ஜோசப் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறார். விழாவில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 30 ரோந்து வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அலுவலர்களுக்கு பயிற்சி. புகைப்பட கலைஞர்கள் உள்பட 461 பணியிடங்கள். தமிழக செய்தி மக்கள் தொடர்பு துறையில் 23 இளநிலை புகைப்பட கலைஞர்கள் உள்பட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 461 பணியிடங்களுக்கு புதன்கிழமை மே 27 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பள்ளிகள் தேர்வுக்கான நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. இதன்படி வேளாண் பொறியியல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை, தொல்லியல் துறை, சுற்றுலாத்துறை, குடும்ப நலத்துறை உள்பட பல்வேறு துறைகளில் 45 பதவிகளில் காலியாக உள்ள மொத்தம் 461 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு மே 27 முதல் ஜூன் 25 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பங்களை ஜூன் 29 முதல் ஜூலை 1 வரை திருத்திக் கொள்ள அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 இளநிலை புகைப்பட கலைஞர் பணி. இந்த அறிவிக்கையில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் காலியாக உள்ள 23 இளநிலை புகைப்பட கலைஞர் பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு எழுத்துத் தேர்வு மட்டுமே நடைபெறும், நேர்காணல் கிடையாது. எழுத்துத் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடங்கள் இடம்பெறும். அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. பாரதத்தின் வளர்ச்சி பயணம்.
சுதந்திரத்திற்கு பிறகு பாரதத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்கவும் உலகை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. சுமார் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியேறி கௌரவமான வாழ்க்கையை அடைந்துள்ளனர். இதுவரை வீடற்ற ஏழைகளுக்கு 4 கோடி நிரந்தர வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடும்பமும் வங்கி சேவையை பெற்றுள்ளனர். அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களின் தொழில் மேம்பாடும் உறுதிப்பட்டு வருகிறது. திறந்தவெளி கழிப்பறை இல்லாத நாடாக பாரதம் சுகாதாரத்தில் முன்னேற வேண்டும் என விரும்புகிறோம். 60 மாதங்களுக்குள் 60 கோடி மக்களுக்கு அதை தேசம் சாத்தியமாக்கியிருக்கிறது. கிராமத்தில் மருத்துவ வசதி கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களை இளம் வயதில் பார்த்திருக்கின்றேன். அவர்களது குடும்பத்தின் வேதனையை கண்டு வருந்திருக்கின்றேன். தற்போது மருத்துவ வசதிகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான உறுதியோடு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுகிறது. நாடு முழுவதும் 44 கோடி மக்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் உள்ள மருத்துவ காப்பீடு பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டில் 2.5 கோடி மக்கள் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். நடுத்தர குடும்பங்களின் முதியவர்களுக்கான மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழல் மாறிக்கொண்டு வருகிறது. 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதி பெற்றுள்ளனர். மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனைகளும் இயங்குகின்றன. சென்னை கிண்டியில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் மூலம் கடனுதவியும், தெருவோரம் வியாபாரம் செய்வோருக்கு பிரதமரின் ஸ்வதி திட்டம் மூலம் ஸ்வநிதி திட்டம் மூலம் கடனுதவியும் என அனைத்து தரப்பு மக்களுக்குமான கடனுதவி ஆதரவு அளிக்கப்படுகிறது. மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அரசு இத்தகைய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது என்றால், விவசாயிகள் தங்கள் உழைப்பால் 350 மில்லியன் டன் தானிய உற்பத்தி செய்து பாரதத்தை உலகின் 2வது பெரிய உணவு உற்பத்தி நாடாக உயர்த்திருக்கிறார்கள். அரிசி உற்பத்தியில் பாரதம் 2வது பெரிய நாடாக வளர்ந்து ஏற்றுமதியால் உலகை அரவணைக்கிறது. அரசும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 விவசாயிகளுக்கு வழங்குகிறது. இதுவரை ரூபாய் 4 லட்சம் கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பட்டினி மரணங்கள் நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 2.3 லட்சம் கோடி செலவில் 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ உணவு தானியம் விலையின்றி வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் தனி மனிதர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வாய்ப்புகள் திரளாக அதிகரித்துள்ளன. அவர்களின் அன்றாட வாழ்வை எளிதாக்கவும் அவர்களின் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு ஏறத்தாழ்வு 10 கோடி மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஜல்ஜீவன் மிஷன் மூலம் 5 ஆண்டுகளில் 12.5 கோடி புதிய குடும்பங்களுக்கு குழாய் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை அரசின் கடனுதவியால் 3 கோடிக்கும் அதிகமான லட்சாதிபதி சகோதரிகள் உருவாகியிருக்கிறார்கள். விவசாயம், கல்வி, மருத்துவம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வருகின்றனர். ஆயுதப்படையிலும் போர்ப்படையிலும் நிரந்தர உயர் பதவிகளில் அதிக அளவில் பங்கேற்கின்றனர். நாரி சக்தி வந்தன் சட்டம் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் அவர்களின் பங்கேற்பை மேலும் வலுப்படுத்தும். இளைய தலைமுறைக்காக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 13 புதிய IITகள் தொடங்கப்பட்டு நாடு முழுவதும் இன்றைக்கும் மொத்தம் 23 IITகள் நிறுவனங்கள் இயங்குகின்றன. IIM 13லிருந்து 21ஆக அதிகரித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள் 7லிருந்து 23ஆக 3 மடங்கும், மருத்துவக் கல்லூரிகள் 387லிருந்து 823ஆக 2 மடங்கும் அதிகரித்துள்ளன. மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் 51லிருந்து 348ஆக இருந்த நிலையிலிருந்து 1,29,603 என்ற அளவில் உயர்ந்துள்ளது. பெருமைக்குரியது, பாரதத்தின் வலிமையான எதிர்காலத்திற்கு இத்தகைய சிறந்த கல்வி நிறுவனங்களின் செயல்பாடே அடித்தளமாக அமைகிறது. பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு பிரதமரின் ஏகலைவா திட்டத்தின் மூலம் கல்வி உதவித் தொகையும், பழங்குடியினரின் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளிகளும் மாணவர்களின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு AI துறையில் உலகளாவிய நிறுவனங்கள் பாரதத்தை தங்களின் மையமாக தேர்வு செய்வதால் முதலீடுகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றன. செமிகண்டக்டர் உற்பத்தியில் பாரதம் தற்போது உலகுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. அறிவுத்திறன் பேசிகள் இறக்குமதி செய்து கொண்டிருந்த நாம் தற்போது 3000 கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான அறிதிறன் பேசிகளை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியிருக்கின்றோம். இவையெல்லாம் அடுத்த தலைமுறையின் வளமான வாழ்வுக்கான அடித்தளம். உள்கட்டமைப்பு வசதிகளில் நாம் உலக தரத்திற்கு முன்னேறி வருகிறோம். ரயில்வே துறையில் ஏறத்தாழ்வு 99% மின்மயமாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 164 வந்தே பாரத் ரயில்கள் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. விமான நிலையங்களின் எண்ணிக்கையும்
164 163 அதிகரித்துள்ளன. தமிழகத்தின் ஆன்மீக சுற்றுலா பொருளாதார மேம்பாட்டுக்கு வாய்ப்பாக ராமேஸ்வரம் பாம்பன் இடையே புதிய பாம்பன் பாலம், பாரதத்தின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் கட்டப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு பெருமை. தமிழகத்துக்கான ரயில்வே நிதி ஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 880 கோடியாக இருந்தது. ஆனால் 26-27 ரூபாய் 7600 கோடியாக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் உயர்தரத்தில் 4 வழிச்சாலைகளும் 8 வழிச்சாலைகளுமாக குக்கிராமங்கள் வரை சாலை இணைப்பு பாரதத்தின் வளர்ச்சிக்காக வலிமையுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்கள் நலத்திட்டங்களை பெரிய அளவில் பெறாத நிலையில் அவை பயங்கரவாதிகளின் கூடமாக இருந்தன. தற்போது அந்த நிலை மாறி அங்குள்ள மக்களும் பாரதத்தின் முன்னேற்றத்துக்கு தங்களின் பங்களிப்பை மகிழ்ச்சியுடன் நிறைவாக அளிக்கின்றனர். வளர்ச்சி என்பது அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கியதுமாக இருக்க வேண்டும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு காலத்தில் இந்தியாவின் கடைசி கிராமங்களாக கருதப்பட்ட எல்லைப்புற கிராமங்கள் தற்போது முதல் கிராமங்களாக துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டத்தால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி பெற்று வருகின்றன. அண்மையில் நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் மாநிலங்களுக்கு சென்றிருந்த போது அங்கு போக்குவரத்து வசதிகளுடன் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்பட்டு வருவதை கண்டு மகிழ்ச்சியுற்றேன். வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் சுமார் 7200 கிலோமீட்டர் அளவுக்கு 10 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில்வே இணைப்பு தற்போது வெகு விரைவாக நடைபெற்று வருகிறது. அருணாச்சல பிரதேசம், அசாம், திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து ஆகியவை நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில்வே இணைப்பை பெற்றுவிட்டன. விரைவில் சிக்கிம், மணிப்பூர், மேகாலயம் ஆகிய மாநிலங்களும் இணைப்பை பெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவை அனைத்தும் பிரகதி திட்டத்தின் மூலம் பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்கள் தேசத்தின் அஷ்டலட்சுமிகள் என்ற பிரதமர் குறிப்பிடுவதை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன். 2047 ஆண்டு பாரதத்தின் 100ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது உலகுக்கு வழிகாட்டும் தேசமாக உலகின் மாபெரும் சக்தியாக வளர்ந்த தேசமாக உன்னத நிலையை எட்ட வேண்டும் என பாரத பிரதமர் இலக்கு நிர்ணயித்து கொண்டு அதற்கான அடித்தளத்தை உருவாக்கி வருகிறார். சரியான கொள்கை முடிவுகளாலும் சட்டத்தை நிலைநிறுத்துவதாலும் தேசத்தின் அமைதி நிலவுகிறது. வளர்ச்சிக்கான பாதைகள் திறந்துள்ளன. தேசத்து இளைஞர்களே, ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் மனதில் சுதந்திரம் மட்டுமே குறிக்கோளாக இருந்ததை போல இன்றைக்கு நமது தேசத்தின் வளர்ச்சி பற்றிய சிந்தனையை இளைஞர்கள் மனதில் குறிக்கோளாக வளர வேண்டும். கொடிக்காத்த திருப்பூர் குமரனை போல லட்சிய வீரர்களாக நாடு முன்னேற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் உழைப்பும் நாட்டுப்பற்றுடன் இளைஞர்களிடம் வெளிப்படுமேயானால் 2047 ஆண்டில்